கடந்த 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான நடிகர் விஜய் அவர்கள் சென்னையை சார்ந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் திருச்சி கிழக்கிலும் போட்டியிட்டார். அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஆட்சியையும் கைப்பற்றியிருக்கிறார். ஆனால் திருச்சி கிழக்கில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூரிலே தன்னுடைய பதவியை தொடர்வதாக விஜய் அவர்கள் அறிவித்தார். இதன் காரணமாக விரைவில் திருச்சி கிழக்கு உட்பட சில தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது தமிழகத்தில். இந்த தேர்தலில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவார், மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்று அரசியல் விமர்சகர்களும் ஊடகங்களும் அரசல் புரசலாக தன்னுடைய கருத்தை தெரிவித்து கொண்டு வந்திருக்கின்றன. இன்னும் ஒரு படிக்கு மேல் தற்போது இருக்க சட்டமன்றத்தில் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், அதிகமான தலைவர்கள் கிடையாது. எனவே சட்டமன்றத்தினுடைய மாண்புகளும் இன்றைய உறுப்பினர்களுக்கு பெரும்பான்மையாக தெரிவதில்லை. இதன் காரணமாக மிக விரைவில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி அவர் போட்டியிட்டாலும், அப்படி சட்டமன்றத்துக்குள் நுழைந்தாலும், அல்லது அவர்தான் போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கும் அவர்தான் சட்டமன்றத்திற்கு சென்று அரசியல் மாண்புகளையும் சட்டமன்றத்தினுடைய முறைகளையும் எடுத்து சொல்ல வேண்டி இருக்கும் என்று சொல்பவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் கேட்க விரும்பும் கேள்வி, இந்த காணொளியின் மூலமாக மு.க. ஸ்டாலின் என்ன அவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த பேச்சாளரா? மு.க. ஸ்டாலின் புள்ளி விவரத்துடன் தமிழ்நாட்டு அரசியலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவரா? நிச்சயம் கிடையாது. மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. காரணம், ஜெயலலிதா என்ற ஆளுமை கிடையாது. எடப்பாடி என்ற ஆளுமை இல்லாத ஒரு தலைவரை எதிர்கொண்டு மிக எளிதாக வெற்றி பெற்றவர். ஜெயலலிதா இருக்கும் வரை வெற்றி பெற முடியாத ஸ்டாலின் எடப்பாடியை மிக எளிதாக வீழ்த்தி பாஜகவை காரணம் காட்டி பல கூட்டணி கட்சிகளை தன் வசப்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றவர்தான் ஸ்டாலின். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஸ்டாலின் 5 வருடங்களில் ஆகச்சிறந்த பேச்சாளர். எந்த கேள்வி கேட்டாலும் புள்ளி விவரத்துடன் தெளிவாக பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் என்று நாம் அனைவரும் நம்பினால் நாம் ஆகச்சிறந்த முட்டாள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸ்டாலினே துண்டு சீட்டை பார்த்து படிக்கக்கூடியவர்தான். ஏன் துண்டு சீட்டு பார்த்து படிப்பவர்கள் என்ன அவ்வளவு கேவலமா? அனைவருக்குமே ஞாபக சக்தி குறைவாக இருக்கலாம். அதனால் பேப்பரை வைத்து பார்த்து படிப்பது தவறல்ல என்று சொல்வது உண்மைதான். ஆனால் எதையுமே பார்த்து பார்த்து படிக்கக்கூடியவர் தான் ஸ்டாலின். நாமெல்லாம் இன்றைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை, அவருக்கு என்னதான் அரசியல் ஞானம் இருக்கிறதே என்பது நாம் அனைவருக்கும் தெரியவில்லை என்று சொல்கிறோம். அது உண்மைதான். ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும். பத்திரிகையாளரை சந்தித்து அவருக்கு அரசியல் ஞானம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஸ்டாலின் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தியதாக நீங்கள் கருத்தில் கொண்டால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள், அல்லது ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கிறீர்கள். ஸ்டாலினிடம் யார் யார் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும், யார் யார் எந்த கேள்விகள் கேட்டால் பதிலளிக்க வேண்டும் என்பதை உட்பட முன்னதாகவே தயாரிப்பு நடந்துதான் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொள்வார். இப்படிப்பட்ட ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள் நுழைந்து இன்று அனுபவமே இல்லாத இளைஞர்கள் வந்திருக்கும் சட்டமன்றத்தில் சென்று பாடம் நடத்திவிடுவாரா? அல்லது அப்படி பாடம் நடத்தினால் அவருக்கு என்ன தெரியும்? அவரே பேப்பரை பார்த்து படிக்கக்கூடியவர். கருணாநிதியை பயன்படுத்தி ஜெயலலிதா இல்லாத காலத்தில் ஆட்சியை பிடித்தவர். அவர் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் என்றால், டீ கடையில் டீ குடிக்க தெரியும். அது கூட கேமராமேனோடு தான் டீ குடிப்பார். அதுவும் ஒரு அரசியலுடைய யுத்தி. 5 வருடங்களாக டீ குடிப்பது, வாக்கிங் செல்வது, துப்புரவு பணியாளர்களை வாக்கிங் செல்லும்போது ஓடி சென்று பேசுவது, இதைத்தானே அவர் பிரேக்கிங் நியூஸாக வைத்திருந்தார் 5 ஆண்டு காலம். சட்டமன்றத்துக்குள் நுழைந்தால் சென்று விஜய்க்கு பாடம் நடத்தி விடுவார், சபாநாயகரை கிழிகிழின்னு கிழித்து விடுவார், புள்ளி விவரத்துடன் பேசி விடுவாரா ஸ்டாலின்? வெறும் துண்டு சீட்டை நம்பித்தான் ஸ்டாலினே காலம் மொத்தை ஓட்ட வேண்டும். இங்கு பேசுபவர்கள் அனைத்தும் பாருங்களேன், ஸ்டாலினுக்கு முட்டு கொடுப்பதே இங்கு முனைப்போடு இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன் இங்கிருக்கும் அரசியல் விமர்சகர்களும் தொலைக்காட்சிகளும் திமுகவுக்கு முட்டு கொடுத்தார்கள். விஜய் முதலிடத்தை பிடித்தவுடன் 2ஆம் இடம் ஸ்டாலின் தான் என 2ஆம் இடத்துக்கு முட்டு கொடுக்கிறார்கள்.
திமுக ஆட்சியில் இருந்தாலும் தமிழக ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் தமிழக ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. 100 அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்கள் இருந்தால் அதில் 99% அரசியல் விமர்சகர்கள் திமுகவிற்கு கப்பம் கட்டுவதே முனைப்புடன் இருக்கிறார்கள். அப்படியென்றால் திமுக அரசியல் விமர்சகர்களையும் ஊடகங்களுக்கும் எவ்வளவு கவனிக்கிறது, என்னென்ன செய்கிறது? இல்லையென்றால் அவர்கள் திமுகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதானே உண்மை. ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றாலும், ஸ்டாலினால் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தாலும் அவர் இந்த ஆட்சியின் தவறை சுட்டி காட்டி இந்த ஆட்சியை சரியான பாதையில் நடத்தி விடுவார் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஆகச்சிறந்த முட்டாளாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஸ்டாலின் அரசியல் செய்வார். ஸ்டாலினும் விஜயை விட மோசமாக சினிமா டைலாக் பேசியவர். கடந்த 5 ஆண்டு காலத்தினுடைய சினிமா டைலாக் பாஜகவை வீழ்த்தி விடுவேன், மத்திய அரசு, ஒன்றிய அரசு, இப்படி பலவிதமான டைலாக்கை பேசித்தான் 5 வருடங்கள் மேக்கப் போட்டுக்கொண்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இன்று ஆட்சி பறிபோய்விட்டது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் 200 தொகுதிகளில் வெல்வேன் என்றெல்லாம் சொன்னார் ஸ்டாலின். கடைசியில் அவரே வெல்வாரா வெல்ல மாட்டாரா என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில்தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறார். இவ்வளவு மோசமான தோல்வியை தழுவி இருக்கிறது திமுக. நீங்கள் ரவீந்திரன் துரைசாமி இந்த மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் இருக்கும் நடுநிலையை போன்று காண்பித்து கொண்டு ஏமாற்று வேலை செய்யும் மணி, நம்முடைய பிரியன், தராசு ஷாம் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கிறது? இன்னும் ஒரு படி மேல் ஐயநாதன், விஜய் அரசியலுக்கு வந்தவுடன் விஜய்க்கு கப்பம் கட்டிய ஐயநாதன் என்னவோ விஜய் சரியாக கவனிக்கவில்லை போல திமுகவிற்கு தொடர்ந்து இப்பொழுது கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே திமுக அமோக வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் திமுக 31% வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறது. சென்ற முறையிலிருந்து திமுக 14% வாக்கு வங்கி இழந்திருக்கிறது. அதிமுக 9% வாக்கு வங்கி தான் இழந்திருக்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 4% தான் ஓட்டு வித்தியாசம். ஆனால் திமுகவுக்குத்தான் கப்பம் கட்டினார்கள் இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு அரசியல் விமர்சகர்களும். ஆனால் ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் வென்றுவிட்டு சட்டமன்றத்தில் கிழித்து விடுவாராம். சட்டமன்றமே நடுங்குமாம் ஸ்டாலின் பேசினால். ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தால் ஸ்டாலினை விட மிக சாகச்சிறந்த ஒரு நபர் இல்லையாம். இப்படியெல்லாம் இப்பொழுது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். என்னதான் கவனித்தார்களோ திமுக இந்த அரசியல் விமர்சகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும்? திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் வென்றாலும் ஸ்டாலின் ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதி கிடையாது. கருணாநிதி போட்ட அரசியல் வாழ்க்கை, கருணாநிதியினுடைய பிம்பம், திமுக என்ற சிறந்த அடிமைகள் இவர்களெல்லாம் இருக்கும்போது ஸ்டாலின் எளிதாக வென்று விடுகிறார். ஸ்டாலின் என்ற ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. ஸ்டாலின் ஷூட்டிங் நடத்துகின்ற முன்னாள் முதல்வர், ஷூட்டிங் நடத்திய முன்னாள் முதல்வர், துண்டு சீட்டை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டிய ஸ்டாலின். இதுதான் உண்மை. ஸ்டாலினுக்கு ஆகச்சிறந்த அரசியல் அறிவே கிடையாது. கடந்த 2026ஆம் ஆண்டு